வணக்கம். விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை. வாரந்தோறும் மூலிகை சித்தர் பெருமான் உங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய மூலிகை பொருள்களை எவ்வாறு தயார் பண்ணுவது என்பதை மிக அழகாக சொல்லி வருகிறார்கள். இந்த முறை அவர்கள் விளக்க இருப்பது மதன காம மஸ்து லேகியம் என்றதை எப்படி பாதாம் பிஸ்தா முந்திரி அது மாதிரி அந்த முக்கியமான புரோட்டீன் ப்ராடக்டை போட்டு எப்படி தயார் பண்ணுறதுன்றதை அழகாக சொல்லியிருக்காங்க. இது இப்போ காலகட்டத்தில் எல்லாருக்கும் தேவையான ஒரு ப்ராடக்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா, அண்மையில் ஒரு ஆய்வு வெளியே வந்திருக்கு. 75 வருஷத்தில் சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து 75 வருஷத்தில் இந்துக்களின் எண்ணிக்கை 8% டவுன் ஆகிருக்கு. முஸ்லீம்களின் எண்ணிக்கை 43% அதிகமாகிருக்கு. இந்த ரேஞ்சில் போனால் 2045 நாம் மைனாரிட்டி ஆயிடுவோம், அவங்க மெஜாரிட்டி ஆயிடுவாங்க. அப்போ இப்போ முஸ்லீம் நாடாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு சொல்லியிருக்காங்க. ஏன்னா குடும்ப கட்டுப்பாடு உனக்கு தான் சொன்னாங்க. 1 போதும் 2 போதும், நாம் 20 நமக்கு 20னா அப்புறம் நமக்கு ஒருவரே போதும்னா இப்போ பிள்ளையே பறக்க மாட்டுது. இதில் பாய் கடையில் பிரியாணி சாப்பிட்டா அங்கேயே குடும்ப கட்டுப்பாடு, ஆண்மை குறைவு இதை கலக்கிறேன். நீ பிரியாணி திங்கியா ஒன்றால் இருக்க முடியாது. அதை அவங்க ஓசியாகவும் கொடுக்குறாங்க திராவிட கட்சிக்காரங்க. சரியா? அப்போ ஒன்று அந்த பிள்ளை பெறாத லெவலுக்கு கொண்டு வரும். பெண்கள் அந்த மாதவிடாயின்னு சொல்லி அந்த நாப்கின் வைக்கிறாங்க. அது எல்லாத்துலேயுமே கரு உற்பத்தி ஆகாத விஷயங்களை கலந்து வச்சுருக்காங்க. இது ஒரு இன்டர்நேஷ்னல் சதி. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் இப்போதைக்கு நீங்கள் ஐயா சொல்ல விரும்புகிறது, இந்த ப்ராடக்டை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்குங்க, அப்புறம் அதை பற்றி பேசுவோம். அன்பானவர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் கனிவோடு. அன்பானவர்களே, மீண்டும் உங்களை எல்லாம் கவனகர் கர்ஜனையிலே சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த வாய்ப்பினை வாரந்தோறும் வழங்கி வரும் கவனகர் ஐயாவிற்கு கனிவான வணக்கங்களை காணிக்கையாக்கி இன்றைய காணொளி பதிவினை துவங்குகின்றேன். இன்று நாம் காண இருப்பது மதன காம மஸ்து லேகியம். ஆண்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். வல்லமையோடு செயல்படுவதற்கும் வீரியத்தோடு இயங்குவதற்கும் ஒரு ஊட்டச்சத்து லேகியம் வேண்டும். அதை நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். தேவையான பொருள்கள், அதாவது என்ன குறை இருந்தாலும் ஒரு ஆண்மகனுக்கு கவலைப்பட வேண்டாம், எங்கும் போய் செலவு செய்ய வேண்டாம். இதை ஒன்றை எடுத்துக்கிட்டாலே போதுங்க. மகப்பேறு இல்லாத ஆண்களும், அல்லது உயிரணு குறைபாடு உடைய ஆண்களும், அல்லது வீரியம் இல்லாத ஆண்களும், அல்லது நரம்பு தளர்ச்சி உடைய ஆண்களும், அல்லது வலிமை இல்லாதவர்களும், அல்லது முன்பு ஒரு காலத்திலே தவறான பழக்க வழக்கங்களில் உயிர் சக்தியை விரயம் செய்தவர்களும், அல்லது உயிர் அணு முந்தி வருதலும் விந்து முந்துதல் என்று சொல்வார்கள், அப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் நாம் கம்பீரமாக வாழ்வதற்கு ஒரு எளிய ஆலோசனை. எடுத்துக்கொள்ள வேண்டிய பொருள்கள்: பாதாம் பருப்பு, நெய் விட்டு வாணலியிலே வறுத்து கொள்ள வேண்டும். பிஸ்தா பருப்பு, இதையும் வறுத்து கொள்ள வேண்டும். முந்திரி பருப்பு, நெய் விட்டு வாணலியிலே இட்டு வறுத்து கொள்ள வேண்டும். அக்ரூட் என்ற ஒரு பருப்பு எல்லா கடையிலும் கிடைக்கும், அதையும் நெய் விட்டு வறுத்து கொள்ள வேண்டும். அதனை அடுத்தது, மன்னர்கள் அந்த புறத்திலே வாழும் காலத்திலே பல மனைவியரோடு இருப்பதற்கு காரணம் சாரா பருப்பு. ரொம்ப விலை ஜாஸ்தி தான், 1 கிலோ 2500 ரூபாய்க்கு மேலே வரும். அரசர்கள் மட்டும்தான் அந்த பருப்பில் பாயாசம் வச்சு சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட சாரா பருப்பு, அதையும் நெய்யில் வறுத்து எடுத்து அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, பழ வகைகளில் உலர் திராட்சை, கருப்பு இருக்குது, கொஞ்சம் வெள்ளை நிறம் இருக்கிறது, நல்ல கருந்திராட்சை, நல்ல ஒரிஜினல் எடுத்துக்கணும். அத்தி, உலர்ந்த அத்தி எடுத்துக்கணும். பேரிச்சம்பழம், நல்ல மேலை நாட்டு பேரிச்சம்பழம், நல்லா இருக்கும், சதையாக இருக்கும். இங்கே தேங்காய் எண்ணெய் பூசினதெல்லாம் எடுத்துக்காமல் நல்ல பேரிச்சம்பழம் எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, கடைகளில் மதனகாம பூ என்று ஒரு சூரியகாந்தி பூவை போல
ஒரு ப்ராடக்ட் வச்சுருப்பாங்க, கேட்டாலே கொடுப்பாங்க. அதையும் வாணலியில் இட்டு வறுத்து அரைத்து பொடித்து கொள்ள வேண்டும். இப்போ எல்லாமே பொடி பண்ணி வச்சுக்கணும். முதல்ல பாதாம் பருப்பு நன்றாக காய வைத்து அரைத்து பொடி, பிஸ்தா பருப்பு பொடி, முந்திரி பருப்பு பொடி, அக்ரூட் பருப்பு பொடி, சாரா பருப்பும் பொடி, எல்லாம் பொடி. கூட கொஞ்சம் ஏலக்காயை வறுத்து அரைச்சி அந்த பொடியெல்லாம் இதில் கலக்கிக்கணும். இதெல்லாம் நம்ம உரல் உலக்கையில் தான் இடிக்கணும். இன்றைக்கி உரல் உலக்கையில் அதிகமாக இடிக்கிற மாதிரி தெரியல. நாங்கள் எல்லாமே உரல் உலக்கையில் தான் இடிப்போம், அரைக்கிறது கிடையாது. ஏன்னா அரைச்சா மெஷின் இது கொண்டே கொடுத்தாலே அந்த அரவை மெஷின்காரர் பயந்துக்குவாங்க, இதை அரைக்க முடியாதுன்னு கொடுத்துருவாங்க. ஏன்னா எண்ணெய் பிசு பிசுன்னு அந்த உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அரவை இயந்திரம் கெட்டு போயிடுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதனால் உரல் உலக்கையில் நாங்கள் இடிச்சுக்குவோம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறதுன்னா மிக்சியில் போட்டுக்கலாம், அல்லது உரல் உலக்கையில் பண்ணக்கூடிய வலிமை இருக்கக்கூடியவங்க இதெல்லாம் அரைச்சி பொடி பண்ணிக்கலாம். இதில் பேரிச்சம்பழம், அத்திப்பழம், திராட்சை, உலர் திராட்சை, இதை மூணையும் தனியாக இடிக்கணும். மதனகாம பூவை இதில் சேர்த்திக்கணும். இப்போ எல்லாமே 100 கிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மதனகாம பூ மட்டும் 25 கிராம் போதுமானது. 100க்கு 25 கிராம் போதுமானது. இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு உரல் உலக்கையில் போட்டு இடித்தோம்னா உரல் போய் சிக்கிக்கும். மேலே எடுத்தோம்னா ஆட்டாங்கல்லே மேலே வந்துடும். அந்தளவுக்கு வலிமையாக இடிக்கிற போதே, முதல்ல இடிக்கிற போது ஈஸியாக இருக்கும். தொடர்ந்து இடிக்க இடிக்க வலுவுடையவர்கள் மட்டும்தான் இடிக்க முடியும். நீங்கள் மேலே இடிக்கும்போது அந்த அத்தி, உலர் திராட்சை, பேரீச்சை இடித்தோம்னாலே கீழேருந்து மேலே தூக்குற போது ஆட்டாங்கல்லும் சேர்ந்தே வரும். அப்படி ஒரு வலிமை வாய்ந்த ஒரு ப்ராடக்ட் தான் இந்த மதனகாம மஸ்து லேகியம்ங்கிறது. இந்த எல்லாம் இடிச்சிட்டு கடைசியில் மலைத்தேன் ஒரு எந்த அளவுக்கு வேண்டுமோ, ரொம்ப கொலகொலன்னு இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இடித்து ஒரு லேகிய பதத்திற்கு வந்தவுடன் அது நல்லா இடிக்கவே உங்களுக்கு தெரியும். ரொம்ப அற்புதமாக இருக்கும். கெடாமல் இருக்கிறதுக்கு 2 மிளகு, அவ்வளவு பெருசுக்கு 2 மிளகு, ஒரு சிறிய வசம்பு ஒரு பிஞ்ச் உள்ளே போட்டுட்டோம்னா எப்பொழுதும் கெடாது. இதை போட்டு இடிச்சிட்டு டெய்லியும் ஒரு நெல்லிக்காய் அளவு சாப்பிட்டால் 10 நாள் சாப்பிட்டா போதுங்க. 13, 14, 15 வயதிலே எப்படி முதலில் ஒரு ஆண்மகனுக்கு விந்தணு சுரக்குகிறதோ அந்த அளவுக்கு வீரியமுடையவனாக 10 நாட்களில் மாறிவிடலாம். இதில் மதனகாம பூ போடலைன்னா பெண்கள் ஊட்டச்சத்து லேகியமாக எடுத்துக்கலாம். மதனகாம பூவை மட்டும் எடுத்துகிட்டு இந்த லேகியத்தை பெண்கள் தயாரித்து சாப்பிட்டாங்கன்னா பிரசவ லேகியமாகவும் இதை பயன்படுத்தலாம். தாய்மார்கள் பால் அதிகமாக சுரக்கணும்னாலும் இதை எடுத்துக்கலாம். இப்படி ஆண்களுக்கு ஒரு பெரிய அருமருந்து. கவலையே வேண்டாம். இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள சொல்ல முடியாத என்ன குறை இருந்தாலும் கம்பீரமான ஆண்மகனாக மாற முடியும். ஆக என்ன குறைபாடு இருந்தாலும் இதை நீங்கள் வாங்கிக்கலாம். இது செய்கிறது அவ்வளவு சொல்லிட்டேன், ஆனால் செய்வது ரொம்ப கடினம். ஏன்னா உரல் உலக்கையில் இடிக்க பாவியோடு விட்டுட்டு போயிடும். அப்படியெல்லாம் விட்டுட்டு போகக்கூடாது. முழுமையாக ஒன்றை பண்ணணும். அப்போ பண்ணும்போது அற்புதமான இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு உருவாகும். அதை தேனில் இடித்து எடுத்து வச்சதுனால நீண்ட நாள் கெடாது. நாம் என்ன பண்ணணும்னா ஒரு நெல்லிக்காய் அளவு அப்படியே சாப்பிட்டு நல்லா சீவ் பண்ணி சாப்பிடணும். அதாவது நாக்கில் அப்படி பல்லில் நாக்கில் தேய்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போடணும். அப்படி முழுங்கிட்டோம்னா குடலும் ஒட்டிக்கும். அப்படி முழுங்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சுவைத்து சாப்பிட்டு ஒரு டம்ளர் பசும்பால் குடித்தா அவ்வளவு ராஜகம்பீரம் வந்துவிடும். அப்படிப்பட்ட இந்த மதனகாம மஸ்து லேகியம் தயார் செய்து ஆண்களும் பெண்களுக்கும் நரம்பு தளர்ச்சி இருக்கும், ஆண்களுக்கும் இருக்கும். பெண்கள் ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. இதை சாப்பிட்டா நல்ல உயிர் சத்து அதிகமாகி ரொம்ப ராஜகம்பீரமாக பெண்களும் ஆண்களுக்கு இணையாக எல்லா வேலைகளையும் செய்ய முடியும். இது குழந்தை பேருக்கு மட்டுமல்ல, சாதாரண ஒரு ஆண்மகன் சாப்பிட்டாலே காலையிலிருந்து இரவு வரை அயராது பாடுபடும் வல்லமையை இந்த மதனகாம மஸ்து லேகியம் கொடுத்துவிடும். ஆகவே எந்த குறைபாடு இருந்தாலும் அல்லது உடல் வலிமை இல்லைன்னாலும் சரி ஆண்களும் பெண்களும் இதை எடுத்துக்கலாம். பெண்கள் சாப்பிட்றதுன்னா அந்த மதனகாம பூவை மட்டும் தடுத்துட்டு மீதி எல்லாவற்றையும் போட்டு சாப்பிட்டு பால் குடித்து வந்தால் போதும்.
கர்ப்பிணி பெண்களும் சாப்பிடலாம். ஆரம்ப காலத்தில் ஒரு 3 மாதம் சாப்பிடக்கூடாது, 4வது மாதத்திலிருந்து சாப்பிடலாம். மற்றபடி முதல்ல சாப்பிட்டோம்னா கருக்கலைப்பு வந்துடும். அதனால தான், ஏன்னா சூடு அதிகமாகி கருக்கலைப்பு வரும். 4வது மாதத்திலிருந்து சாப்பிட்டவுடன் பாலை குடிக்கிறது எதுக்குன்னா அந்த சூட்டினை தணிப்பதற்கு தான். ஆக தேவையுடையவர்கள் நீங்கள் இதை தயாரிச்சுக்கலாம். தயாரிக்க முடியாதவர்கள் கண்டிப்பாக கவனகர்கர்ஜனை.comல போய் மதனகாம மஸ்துலேகியம் வேண்டும் என்று கேட்கலாம். அதே போல் அதில் கூட 2 ப்ராடக்ட் வச்சுருப்பாங்க. வலிமையூட்டி தைலம் என்று ஒரு தைலம் இருக்கும், அல்லது வீரிய நிவாரணி தைலம் என்று ஒரு தைலம் இருக்கும். இதை ஆண்கள் நீங்கள் வாங்கிக்கலாம். அதை நிறைய செய்திகளை நேரடியாக சொல்ல முடியாததுனால தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு அதை எப்படி பயன்படுத்தணும், அல்லது வேறு ஏதேனும் குறைபாடுகள் இருந்தாலும் நேரடியாக சத்யேந்திர சித்தர் பீடத்திற்கு வந்து உங்களுடைய என்ன குறைகளாக இருந்தாலும் மாற்றி வெற்றி வாழ்வு வாழ்வீர்களாக. வாழ்க, வளர்க, உயர்க. அறிவார்ந்த சகோதர சகோதரிகளே, இது எப்படி தயார் பண்ணுறது, எப்படி சாப்பிடுதுன்ற மெத்தடை நம்முடைய பெருமைக்குரிய மூலிகை சித்தர் பெருமான் அழகாக சொல்லியிருக்காரு. எல்லோரும் நல்லா சாப்பிட்டு நிறையா இந்த எப்படி 6 குழந்தை 8 குழந்தை 12 குழந்தைன்னு பெற்றாங்களோ அது மாதிரி இனிமேல் இந்துக்கள் நிறையா பெற்று போடணும். அது ஒரு சதியினால் செஞ்சாங்க. நீ 2 பெற்றுக்கோ 1 பெற்றுக்கோ, ரொம்ப ஜனத்தொகை கூடி போச்சுன்னு. ஜனத்தொகை என்பது ஒரு மேன் பவர் என்பதை இப்போ ரியலைஸ் பண்ணுறாங்க உலகம் பூரா. அதனால் நல்லா பெறுங்க. அண்ணாமலை IPS ஆட்சி வந்துருச்சுன்னு வச்சுக்க, நீ கவலையே வர வேண்டாம். பெற்று கொடுக்கறது தான் உன் வேலை. அதுக்கு உணவு, கல்வி எல்லாத்தையும் மத்திய அரசு அழகாக ப்ராஜெக்ட் போட்டு லான்ச் பண்ணுது. அப்போ நீ ஐயோ குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமே, அதை வளர்க்கணுமே, அதை ஊட்டச்சத்து கொடுக்கணுமே, அது உனக்கு பள்ளிக்கூடத்தில் வந்துருச்சுன்னா எல்லா சத்தையும் கொடுத்து அதுக்கு பேண்டுற மாதிரி அந்த அழகாக அந்த மெத்தடெல்லாம் வச்சுருக்காங்க. அண்ணாமலை IPS வச்சுருக்காரு, மோடிஜி அதை தயார் பண்ணி கொடுத்துருக்காரு. அதனால் வருங்காலத்தில் அது இப்படி அருமையான ஒரு தமிழ்நாட்டை உருவாக்கலாம். அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சரிங்களா? மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.